Good morning students, a warm welcome to Sheba Group of Schools online class. So today we are going to learn about the revision தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது ரிவிஷனில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 4th chapter, 5th chapter and 6th chapters இருக்குது. ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் தான் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 4th chaptersல பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன், 5th chapter is geometry, ஒன்லி ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி மட்டும்தான். 5.3லேருந்து 5.5 வரைக்கும் இருக்குது. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி மட்டும்தான் இந்த வாட்டி வந்து டெஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், ஓகேவா? ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து உங்கள் புக் பேக்ஸில் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபில்லப்ஸ் வந்து உங்களோட எக்ஸசைஸ் ஃப்ரண்ட்லேயே வந்து இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ ஒரு மேட்ச் மட்டும் கொடுத்துருக்கேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கிடையாது, சரியா? மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்கேன், அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பற்றி பார்த்துருக்கோம், இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு யூனிட்டரி மெத்தட்னு வந்து பார்த்துருக்கோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். So direct proportion, two quantities x and y are said to be in direct proportion with each other if they increase or decrease together in such a way that x by y remains constant. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ இருக்குது, ஒய்ன்ற ஒரு வேல்யூஸ் இருக்குது. ஸோ ரேஷியோஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். எக்ஸை வந்து டிக்ரீஸ் ஆகும்போது, எக்ஸோட குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட குவான்டிட்டி ஆர் ப்ரைஸ் அது வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆச்சு. ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்று டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்றும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி எக்ஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது, கம்மியாகிட்டே வருது, ஒய்யும் வந்து லோ ஆகிட்டே வருதுன்னா ரெண்டுமே வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, ஓகேவா? சேமாக இருந்துச்சுன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன், டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகி ஒன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம், ஓகேவா? டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா எக்ஸ் பை ஒய் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து நமக்கு வந்து ஃபார்முலா வரப்போகுது. x by y remains constant is nothing but x by y is equal to k. x by y is equal to k வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா x is equal to y kன்னு நம்ம எழுதலாம். பட் நம்ம எடுக்கிற சம்ஸ் இது வந்து யூனிட்டரி மெத்தடுக்கு தான் இது வந்து செட் ஆகும். டைரக்ட் மெத்தடில் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா x by y is equal to k. But another formula is x1 by y1 is equal to x2 by y2. ஸோ இது வந்து நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். இன் டூ குவான்டிட்டிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் said to be in inverse proportion if an increase in x leads to decrease. ஸோ சொன்னேன் இல்லையா? ஸோ x increase in x leads to decrease in y, vice versa, in such way that product of xy remains k. The product of xy remains remains constant. Remains this means is equal to k is constant. So xy is equal to constants. ஸோ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா வந்து எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் இன் எக்ஸ் லீட்ஸ் டு டிக்ரீஸ் இன் ஒய். ஸோ எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஒய் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்படி ஆகும்போது அது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். அதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா xy is equal to k. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா x1 y1 is equal to x2 y2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஸோ இதில் எப்படி x1 by y1 is equal to x2 by y2ன்னு எழுதணுமோ ஸோ அதே மாதிரி நம்ம x1 y1 is equal to x2 y2. ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட் இருக்கும், x1 dot y1 is equal to x2 dot y2 அப்படின்னு இருக்கும். யூனிட்டரி மெத்தட். இன் திஸ் மெத்தட் ஃப்ரம் த given data the value of one unit will be found. It will be useful to find the value of required number of units. ஸோ யூனிட்டரி மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு டேட்டாலேருந்து ஒரு வேல்யூஸ் வந்து ஒரே ஒரு வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளால் அடுத்த வேல்யூஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு சாக்லேட்டோட விலை எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம 5 சாக்லேட்டோட விலை வந்து நமக்கு தெரியும், காஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியும். இதுதான் வந்து யூனிட்டரி மெத்தட், ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சம் ஒன்று பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் ஒரு சம் ஒன்று பார்த்துடலாம். So direct proportions, the first sum is 6 children. If 6 children shared 24 pencils equally, then how many pencils are required for 18 children? So 6 children வந்து 24 pencil வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. So how many pencils are required for 18 children? So 18 children வந்து அவங்க எப்படி வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து 6 children இருக்குது, இங்கே வந்து 18 children இருக்குது. ஸோ நமக்கு என்ன வருதுன்னா இங்கே வந்து
சாரி இதுலேருந்து இது வந்து 6 children இருக்குது 6 childrensக்கு வந்து 24 பென்சில்ஸ் அப்படின்னா அப்போ 18 childrensக்கு கண்டிப்பாக அந்த பென்சிலோட காஸ்ட்டு அண்ட் அதோட குவான்டிட்டி வந்து நம்ம கண்டிப்பாக அது அதிகமாக தான் ஆகும். ஸோ 24 விட அதிகமாக தான் ஆகும். 6 children வந்து 24 பென்சில் வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ 18 children வந்து எவ்வளோ பென்சில் வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நம்ம டைரக்ட் மெத்தடில் தான் போட முடியும். ஏன்னா வந்து நமக்கு 6 childrenலேருந்து 18 children வந்து நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ நமக்கு சில்ட்ரன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பென்சில்ஸும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சில்ட்ரன்ஸ் ஷுட் பி இன்க்ரீசஸ், பென்சில்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ஸோ ஃபார்முலா இஸ் டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ஸோ வி டேக் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு கே. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா x1 பை y1 இஸ் ஈக்குவல் டு x2 பை y2 இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாமா. ஸோ இதோட அனதர் ஃபார்முலா தான் இது. x பை ஒய் இஸ் ஈக்குவல் டு கே இஸ் நத்திங் பட் x1 பை y1 இஸ் ஈக்குவல் டு x2 பை y2 நம்ம எழுதலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம காலம் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் பென்சில்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 6 children வரும்போது நமக்கு எவ்வளோ பென்சில்ஸ் வந்து தேவைப்படுதுன்னா எவ்வளோ பென்சில்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்கன்னா 24 பென்சில்ஸ் அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி 18 children இருக்கும்போது எவ்வளோ பென்சில்ஸ் வந்து நம்ம வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 18 childrensக்கு வந்து அவங்க ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ வந்து அவங்களுக்கு பென்சில்ஸ் ஐ மீன் ஹவு மெனி பென்சில்ஸ் ஆர் ரெக்வயர்ட் இன் 18 children அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்து போடணும். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து x1 வச்சுப்போம், இது y1, திஸ் இஸ் x2 அண்ட் திஸ் இஸ் y2. ஓகேவா, நம்ம எக்ஸை வந்து நம்ம y2 நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம எடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ x1 இருக்க வேல்யூஸ் என்னது 6 டிவைடட் பை y1 இஸ் 24 இஸ் ஈக்குவல் டு தென் x2 இஸ் 18 அண்ட் திஸ் இஸ் x. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வேரியபிள்லாம் தனியாக ஒரு இடத்துக்கு வந்துடும். ஸோ நம்பர்ஸ்லாம் கான்ஸ்டன்ட்லாம் தனியாக ஒரு இடத்துக்கு வந்துடும். ஸோ 6 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 இன்ட்டு 24 அண்ட் தட்ஸ் மீன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ சொன்னல. ஸோ நமக்கு நம்பர்ஸ் எல்லாமே இந்த சைடு ஈக்குவலாக வந்துடும். நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் மட்டும் அப்படியே இருக்கும். எக்ஸோட வேல்யூஸ் தான் நமக்கு வேணும். ஸோ எக்ஸ் மட்டும் இங்கே இருக்குது. ஸோ 18 இன்ட்டு 24 6 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவைடில் போயிடுச்சுன்னா ஸோ இந்த ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா டிவைடில் போயிடும். 6 டேபிள்ஸில் 6 1s are 6 3s are 18. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 24 is 72. 3 into 24 is 72. So the question is how many pencils are required in 18 children? That means 72 pencils are required for 18 children சொல்லிட்டு நம்ம முடிச்சிடணும். ஓகேவா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 72. So the next sum is Anbu bought 2 notebooks for 24 rupees. How many money will be needed to buy 9 such notebooks னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம யூஸிங் யூனிட்டரி மெத்தடில் தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ Anbu bought 2 notebooks for rupees 24. ஸோ 2 notebooks வந்து rupees 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன கொஷின் கேட்டாங்கன்னா how many money will be needed to buy 9 such notebooks. ஸோ 2 notebooks வந்து வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்க 24 rupees வந்து பே பண்ணுறான். how many money will be needed for 9 notebooks அவன் வாங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ மணி வந்து அவனுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 notebooks is equal to 24 rupees அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 1 notebooks அதோட வேல்யூஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பிகாஸ் இது வந்து யூனிட்டரி மெத்தட்னால ஃபஸ்ட்டு 1 நோட்புக்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 24 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு ஸோ 12. ஸோ நமக்கு 1 நோட்புக்ஸோட வேல்யூஸ் வந்து 12 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஹவு மெனி மணி வில் பி நீடட் ஃபார் 9 notebooks வாங்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து மணி வந்து நீடட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ money will be needed. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 9 நோட்புக்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ 1 நோட்புக்ஸ் வந்து 12 அப்படின்னா அப்போ 9 நோட்புக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டுமே வந்து நம்ம
மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன வேல்யூஸ் வரும்? ஸோ 12 into 9, 2 9s are 18, 9 9s are 9 plus 1. ஸோ 108. ஸோ நமக்கு மணி வில் பி நீடட் 108 rupees வந்து அவனுக்கு வந்து தேவைப்படுது 9 நோட் புக்ஸ் வந்து அவன் வாங்குறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம், a dozen bananas cost is rupees 20. What is the price of 48 bananas? a dozen bananas cost வந்து 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 டசனுக்கு எவ்வளோ பனானாஸ் வரும் ஃபஸ்ட்டு நம்ம இது எழுதிக்கலாம். 1 டசனுக்கு நமக்கு கரெக்டாக 12 பனானாஸ் வரும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12 பனானாஸோட வேல்யூஸ் தான் என்னது 20 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 பனானாஸோட வேல்யூஸ் வந்து rupees 20. ஸோ 12 பனானாஸோட வேல்யூஸ் வந்து rupees 20 அப்படின்னா வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 48 பனானாஸ் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 1 பனானாஸோட வேல்யூஸ் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும். 1 பனானாஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது 20 by divided by 12 நம்ம ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணும்போது, ஸோ 2 டேபிள்ஸாக பண்ணோன்னா 2 6 are 12, 2 10s are 20, தென் அகைன் 2 டேபிள்ஸில் 2 3s are 2 5s are 10. ஓகேவா? ஸோ தி வேல்யூ இஸ் 5/3. இதை வந்து நம்ம வந்து டெசிமலில் போடவே கூடாது. ஸோ அதனால் நம்ம அப்படியே எடுத்து கேன்சல் பண்ணுறோம். ஸோ 1 பனானாஸோட வேல்யூஸ் வந்து 5/3 அப்படின்னா வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 48 பனானாஸ்? தட் மீன்ஸ் 48 பனானாஸ்க்கு 5/3 into 48. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 1s are 3, பேலன்ஸ் 1, 3 6 are 18. ஸோ ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 16 into 5, 5 6 are 30, தென் 5 1s are 5, 5 plus 1 3 is 8. ஸோ 80. ஸோ நமக்கு 48 பனானாஸோட வேல்யூஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 80 rupees வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. So the next sum is 60 workers can spin a bale of cotton in 7 days. In how many days will be 42 workers spin it? ஓகேவா? இப்போ வந்து 60 workers வந்து ஒரு பேல் ஆஃப் காட்டன் வந்து ஸ்பின் பண்ணுறாங்க. அப்படி ஸ்பின் பண்ணும்போது 7 டேஸில் வந்து அவங்க ஸ்பின் பண்ணி முடிச்சிடுறாங்க. In how many days will be 42 workers spin it? 60 workers இருக்கும் போதே அவங்க 70 டேஸில் வந்து ஸ்பின் பண்ணி முடிச்சிடுறாங்க அந்த பேல் ஆஃப் காட்டனை. அப்படி 42 workers இருந்தாங்கன்னா அவங்களால ஸோ எத்தனை டேஸில் வந்து அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஒர்க்கர்ஸ் பாருங்கள், இந்த ஒர்க்கர்ஸ் பாருங்கள். ஸோ இந்த ஒர்க்கர்ஸ் வந்து இதில் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா தான் நமக்கு டேஸ் வந்து நமக்கு எப்படி ஸோ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு பார்க்க முடியும். ஸோ 60 ஒர்க்கர்ஸ் வந்து 7 டேஸில் அவங்க ஒர்க் முடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ 42 ஒர்க்கர்ஸ் வந்து டேஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா வந்து பர்சன் கம்மியாக நமக்கு டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம இது வந்து இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். 60லேருந்து 7 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ 42% இருந்து எத்தனை டேஸில் முடிக்க முடியும்னா டேஸ் வந்து நமக்கு அதிகமாகிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது வந்து இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். திஸ் இஸ் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். வி டேக் so the formula is x1 y1 is equal to x2 y2. so the formula is x1 y1 is equal to x2 y2. இதான் வந்து இதோட formula. x1 by y1 is equal to x2 by y2 வந்து direct proportion ஓடது, இது வந்து inverse proportion ஓட formula. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா ஸோ 60 இருக்குது. ஸோ இது x1, இது y1, this is x2, இது y2. ஸோ x1 value is 60 into y1 value is 7 is equal to x2 is 42 and y2 is x. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம இப்போ எக்ஸ் வேல்யூஸை நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்ன வேல்யூஸ், ஸோ இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 42 into x is equal to 60 into 7 and then x is equal to 60 into 7. ஸோ நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்க 42 வந்து ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா டிவைடில் போய்டும். ஸோ 42 வந்து டிவைடில் போய்டும். ஸோ 42 7 1s are 7 6 7s are 42. ஸோ 6 இங்கே வந்துடும். தென் 6 1s are 6 10s are 60. ஸோ x is equal to 10. ஸோ தி சொல்யூஷன் இஸ் என்ன வரும் அப்படின்னா in 10 days
in 10 days 42 workers can spin a bale of cotton அப்படி சொல்கிறாங்க. சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா in 10 days 42 workers can spin a bale of cotton அப்படி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் பார்த்துடலாம். இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா டெட்ரோமினோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கா. ஸோ டெட்ரோமினோ அப்படின்னா ஜாயினிங் த 2 squares of size 1 cm and 1 cm edge to edge. ஸோ 1 cm மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டெட்ரோமினோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ டெட்ரோமினோ இஸ் one edge to edge we get formed the டோமினோ. ஸோ டெட்ரோமினோவில் வந்து இது வந்து நம்ம டாமினோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் டாமினோன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சில வீடியோ கேம்ஸ்லாம் இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம டாமினோ அப்படின்னு சொல்கிறோம். ட்ரைமினோ அப்படின்னா ஸோ இதே மாதிரி இருக்க பிளேசஸ் வந்து நமக்கு 3 வந்து நமக்கு டிவைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்ம ட்ரைமினோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். டெட்ரா அப்படின்னாலே 4ன்னு அர்த்தம். ஸோ இது வந்து 3ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 2ன்னு சொல்லுவாங்க. டெட்ரானாலே 4 அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்ரானா நமக்கு எப்படி வேணாலும் வரும். 4 பாக்ஸ் வந்து நமக்கு 4ஆக பிரியறது தான் நம்ம வந்து டெட்ரா அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ 4ஆக பிரிஞ்சாலே வந்து அது டெட்ராமினோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ டெட்ரா அப்படின்னா ஆல் த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் 4 squares formed by joining edge to edge are called tetrominos அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல் த ஃபார்மேஷன் of 4 squares formed by the joining the edges is called the tetromino அப்படி சொல்லி. ஸோ ரூட் மேப் நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரூட் மேப்ஸ் ஆர் யூஸ்டு டு டிஸ்பிளே a wide variety of information and a route map helps to choose a way and suitable for our purpose need அப்படி சொல்லியிருக்காங்க. ரூட் மேப்பும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாமெட்ரி பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கன்ஸ்ட்ரக்ட் ஏ பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் தி லைன் செக்மெண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் ஏ பர்பெண்டிகுலர் பைசெக்டார் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஏபி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் உங்கள் ஸ்கேல் எடுத்து 6 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாயிண்ட் பண்ணி ஒரு லைன் செக்மெண்ட் ஒன்று வந்து வரைஞ்சிக்கணும். ஸோ 6 சென்டிமீட்டரில் நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஸோ இது ஏ அண்ட் திஸ் இஸ் பி நம்ம வந்து டினோட் பண்ணிக்கணும். ஸோ இது மொத்தமாக வந்து நமக்கு 6 சென்டிமீட்டர் வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம டினோட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டார் கேட்டிருக்காங்க. ஸோ பர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னா 6 சென்டிமீட்டர்லேருந்து மோர் தென் ஆஃப் எடுக்கணும். மோர் தென் ஆஃப் தட்ஸ் மீன் 6 சென்டிமீட்டரில் பாதி வந்து நமக்கு 3 சென்டிமீட்டர் வரும். 3.5 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் வந்து மோர் தென் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்லேருந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு இது நம்ம ஆஃப்னு டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக இங்கே எடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி எடுத்து ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெஷர் மாறாமல் ஸோ இந்த சைடு வச்சு இன்னொரு ஆர்க் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெஷர் மாறாமல் நம்ம எடுத்து கட் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்ஸ்க்கும் இந்த பாயிண்ட்டு அண்டு இந்த பாயிண்ட்டு ரெண்டுமே வந்து ஒரே லைனில் வந்து இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி நம்ம ஒரு லைன் ஒன்று நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரே லைனில் தான் அது வந்து இன்டர்செக்ட் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் போடும்போது கரெக்டாக வரும். ஸோ ஒரே லைனில் வந்து அது இன்டர்செக்ட் ஆகும்போது ஸோ இது வந்து நம்ம வந்து ஓன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம இது பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இது வந்து 3 சென்டிமீட்டர் வரணும், இது 3 சென்டிமீட்டர் வரணும், இது வந்து 3 சென்டிமீட்டர் வரணும். ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளோட பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் எ பைசெக்டார் ஆஃப் தி ஆங்கிள் ஏபிசி வித் த மெஷர் 80 டிகிரி. ஸோ 80 டிகிரி அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொடெக்டரில் தானே நம்ம போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ எனி லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எனி சென்டிமீட்டர் எனி லைன் செக்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதை நான் பின்னு நேம் கொடுக்குறேன், இது வந்து நம்ம ஏ நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ எனி செக்மெண்ட் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம ஏபி நம்ம வந்து நேம் கொடுத்துக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மெஷர் இப்போ வந்து எதுக்காக நான் பியிலேருந்து எடுத்தேன் அப்படின்னா ஏபிசி. ஸோ சென்டர் வந்து பி இருக்கிறதுனால ப்ரொடெக்டரில் வச்சு நம்ம
சென்டரில் தான் வச்சு நம்ம பண்ண முடியும். சென்டர் தட்ஸ் மீன்ஸ் நம்ம பியில் தான் வச்சு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்ம பி வந்து நம்ம வந்து லைன் செக்மெண்ட்டில் கரெக்டாக பிக்கு நேராக எடுத்து இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக இங்கே எடுத்து நம்ம வைக்கிறோம். ஸோ இப்படி வச்சதுக்கப்புறமா 80 டிகிரி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த சைடு வந்து நம்ம பார்க்கக்கூடாது, எப்போவுமே இந்த சைடு தான் பார்க்கணும். ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா இப்படி வரும் நமக்கு. ஏன்னா 90 டிகிரிக்குள்ளே இருக்குது, அதனால் நம்ம இந்த சைடு தான் பார்க்கணும். ஸோ நம்ம கரெக்டாக இங்கே தான் இருக்குது 80 டிகிரி. ஸோ கரெக்டாக வந்து அதுக்கு நேராக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம சின்னு சொல்கிறோம். திஸ் ஏ பி அண்ட் திஸ் இஸ் சின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு 80 டிகிரியா, இதை நம்ம வந்து ஒரு 80 டிகிரின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் காம்பஸ் எடுத்துகிட்டு எனி ஆங்கிள் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். எனி ஆங்கிள் வந்து நீங்கள் லைன் செக்மெண்ட்டு ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் வந்து நம்ம மெஷர் எடுத்துக்கணும். ஸோ மெஷர் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ அதே மெஷர்மெண்ட் மாறாமல் அதே மெஷர் எடுத்து இங்கே ஒரு ஆர்க் நம்ம ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜில் வச்சு இங்கே ஒரு ஆர்க் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ அப்படி ட்ரா பண்ணும்போது இங்கே ஒரு ஆர்க் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆர்க் வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஆர்க்கோட சென்டருக்கும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கலாம், ஏபிசி. ஸோ இது வந்து டி நம்ம எழுதிக்கலாம், ஏபிசி டிஇ அண்டு எஃப். இது வந்து இந்த பாயிண்ட் வந்து ஜி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ப்ரொடெக்டரில் வச்சு பார்த்தோன்னா நமக்கு என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து 80 டிகிரி எடுத்தோமா, இது 40 டிகிரி அண்ட் தென் இது 40 டிகிரி, இது வந்து 80, டோட்டலாக வந்து இது 40 டிகிரி, இது 40 டிகிரி. ஸோ ரெண்டுமே வந்து 40-40 பிரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் த பைசெக்டார் ஆஃப் angle ABC in measure in 80 degree அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I hope you all understand today revision class. See you in the next class. Thank you students.